இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தென்காசி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் குற்றாலம் அருவியில் நீர் காட்டாற்று வெள்ளமாக பெருகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் சுந்தர மகேஷிடம் கேட்கலாம். சுந்தர மகேஷ், தற்பொழுது அந்த இடத்திற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறதா? பாதுகாப்பு நலன் கருதி என்னென்ன முன்னேற்பாடுகளை பண்ணியிருக்கிறாங்க? அதாவது தென்காசி மாவட்டத்தில் வரலாறு காணாத ஒரு மழையானது பதிவான சூழ்நிலை தற்போது உள்ளது. அதாவது காலை 4:30 மணி நிலவரப்படி நேற்று காலை முதல் 1345 மில்லிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. இந்த மழை பதிவு காரணமாக பல்வேறு நீர்த்தேக்கங்களான அடவி நீனார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, கடனாநதி அணை, ராமாநதி அணை ஆகிய அனைத்து அணைகளுக்கும் நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ளது. ராமாநதி அணையில தண்ணீரோட வரத்து அதிகரிச்சதுனால அங்க ஆற்றுலையோ இதுலயோ யாரும் இறங்க வேண்டாம்னு சொல்லி ஒரு 650 அடிக்கு மேல கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டிருக்கு. குற்றாலத்துல பொறுத்த வரைக்கும் குற்றாலத்துல இருக்கக்கூடிய பிரதான அருவி, 5 அருவி, பழைய குற்றால அருவி ஆகிய அருவிகள்ல நேற்றே குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. மேலும் காட்டாற்று வெள்ளம் தூண்டுவதன் காரணமாக அருவி பகுதியில் உள்ள அனைத்து பாலங்களின் மேலும் தண்ணீர் செல்ல ஆரம்பித்தது. தொடர்ந்து அருவிக்கு செல்லக்கூடிய பகுதிகள் முழுவதுமே நீர் மூலமாக நிரம்பி ஆறு போல காட்சியளிக்கக்கூடிய சூழ்நிலையும் நேற்று இரவு முதலே தற்போது வரை தொடர்ந்து உள்ளது. நேற்று இரவு முதல் பெய்ய தொடங்கியுள்ள இந்த கனமழையானது தற்போது வரை நிற்கவில்லை. இந்த சூழ்நிலை செங்கோட்டையில் உள்ள செங்கோட்டை குளம் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக தற்போது திருமங்கலம் கொண்டம் தேசிய நெடுஞ்சாலை கேரளா செல்லும் சாலையானது துண்டிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையினரும் தீயணைப்பு துறையினரும் தற்போது அந்த பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் உள்ள மக்களை முயற்சியிலும் பத்திரப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். காலை தற்போது தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இரு மாநில போக்குவரத்து தற்போது துண்டிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்து வரும் நிலையில் குற்றாலம் அருவியில் நீர் காட்டாற்று வெள்ளமாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் காவலர்கள், தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியிலும் மீட்பு பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தர மகேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.